வணக்கம். உண்மை நம்ம பக்கம் இருக்குன்னா, செம்மையா சண்டை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சுனிதா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா, ஒரு பக்கம் பிக் பாஸ் டீம், இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி எல்லாருமே வெளியில என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு பெருசா சௌந்தர்யாவுக்கு முட்டை குடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அவங்களோட ஆட்டம் அப்படிங்கிறது பிக் பாஸ் ஹவுஸ்ல நடக்கல. பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில சில வேலைகள் பண்ணிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கில்ட்டு அவங்களோட ஃபேஸில் எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இதை இன்னொரு பக்கம் சுனிதா சொன்னது எல்லாமே பொய், சுனிதா சொல்கிறதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சுனிதாவுக்கு இந்த பிக் பாஸ் டீம் ஆகட்டும், இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி ஆகட்டும், ஒரு தேவையில்லாத ஒரு பழியை தூக்கி போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல சுனிதாவோட மிகப்பெரிய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உண்மை தான். ஏன்னா அவங்களுக்கு வெளியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். சௌந்தர்யா இந்த இடத்துல எப்படி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த உண்மை தான் அவங்கள இன்னைக்கு நின்று பேச வைக்குது. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவை மிகப்பெரிய தடுமாற்றத்துக்குள்ளார கொண்டு போகுது. ஏன்னா இப்போ அவங்க அந்த வேலையை பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பனாக வந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போ கூட பேச முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பேச முடியல ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இது மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. வேற என்ன, சுனிதா வந்து எவ்வளோ பிளாஸ்ட் வேணாலும் ஓடலாம் போல இருக்கு. ஏன்னா அந்த உண்மை பக்கத்தில் நேர்மை பக்கத்தில் நின்று அடிக்கிறாங்க தெரியுமா. இட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். இவ்வளோ பேர் வந்து அதற்கு எதிராக இருக்கும்போது கூட சூப்பருங்க. வேற என்ன இதே மாதிரி என்ன சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Safe hard in, but I found it, homie, been cracked.